ஷேய் ஏப்பா நந்தி பேசுகிறேன்ப்பா. கிராமம் சிட்டியில் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு புரோக்கராக இருக்கான். அந்த புரோக்கர் கணக்கு போட்டுறணும்ல. ஆட்டோமேட்டிக்காக இராணுவம் முப்படைகள் வரையில் கணக்கு எடுப்பான்ல. இந்த கணக்கு இருக்கும். அப்போ வீட்டு சிட்டிகள் கிராமத்துக்களை செக் பண்ணையில் நான் புரோக்கர் கோழிக்கு புரோக்கராக இருந்தேன், மாடுக்கு புரோக்கராக இருந்தேன், ஆடுக்கு புரோக்கராக இருந்தேன் அப்படிமா. அப்போ கேள்வி இப்போ நம்ம கேட்கும். ஆடு மாடு கோழி பறவைகளை வளர்த்து கிராமங்களில் சாணி எடுத்து விவசாயம் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கோங்கடான்னு உன் உயிர் வாழறதுக்கு ஐயா கொடுத்துருக்காரு கடவுள். இவன் புரோக்கராக இருக்கானா? அப்போ இவன் என்ன செய்யணும்? எப்போ புரோக்கராக இருக்கான், அவன் மவனையும் கூட்டிகிட்டு அலைவான். எப்படியே பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு அலைவான் புரோக்கர். இந்த ஆடு மாடு கோழி பறவைகளை புரோக்கராக இருக்கிறவன் இந்த ஜோலி கூட்டிகிட்டு அலைவான். பொண்டாட்டி மவனை கூட்டிட்டு அலைவான். 2-3 பேர் இருப்பான். 3 பேர் வாடா, ஒரு பக்கம் நீந்த பக்கம் போட, நீந்த பக்கம் போட வாடா. மாடுங்க கிடக்க அந்தந்த கிராமத்தில் இருக்குன்னா அதாவது குடும்பம் நீ இனப்ப இருக்க மாதிரி அது பெரிய அங்கனக்குள்ளே வாங்கி அவன் வளர்த்துக்கிடுவான், போய்க்கிடுவான். இவன் ஒரு 10 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அனுப்பிவிட்டு அந்த பேப்பரை வாங்கி புரோக்கர் பூரா அவன் பொண்டாட்டி அவன் மவன் பேரன் பேத்தி வரைக்கும் தடவி நக்கி பாவத்தை செஞ்சு சேர்த்து வச்சுருக்கான். பாவத்தை சேர்த்து வச்சுருக்கான். கோழி அறுப்புக்கு போவோம், ஆடு அறுப்புக்கு போவோம், மாடு அறுப்புக்கு போவோம். சில பால் மாடுகளை வாங்கி விற்க எங்கேயாவது அது கொஞ்சம் உயிரோடு கொஞ்சம் வாழும். மித்ததெல்லாம் இந்த புரோக்கர் பார்க்கான்ல. இவனை 2 கொட்டை கசக்கி விடணும். மானிட பேல இராணுவம் முப்படை வரல இந்த கணக்கு எடுத்து ஆடு மாடு கோழி கணக்கு போட்டாச்சு. அவன் வச்சுருப்பான், கணக்கு எடுத்து வச்சுருப்பான். இல்லை இதில் புரோக்கராக இருந்தானா அவனை நடு ரோட்டில் விட்டு உட்காந்து கசக்கி விடுங்கடான. கசக்கி விட்டாச்சுன்னா அவ்வளோதான், வீட்டில் சுருண்டிகிட்டே அடைப்பான். அப்போ அந்த ஆடு மாடு கோழி பறவைகள் அறுப்புக்கு சாப்பாடு அறுத்து விட்டுதானா, அப்போ அது எவ்வளோ வேதனை அது சொல்லும். இல்லை இந்த புரோக்கர் நம்மளை வாங்கி விற்காண்டா அந்த பேப்பருக்கு அது மனசில் சொல்லும்ல. அப்போ இவன் குடும்பம், இவன் பொண்டாட்டி, இவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் வச்சுருப்பான். மவனுகளை வச்சுருப்பான். தூக்கி கசக்கி விட்டணும். மவம்மா ஏதோ வாடா வண்டியை தூக்கடா, அந்த ஊரில் கிடக்கு 2 மாடு கிடக்கு, 2 ஆடு கிடக்கு, வாங்கி விற்போம், ஓடியாடும் கூப்பிட்டு போவான். இதுலேயும் கொட்டையை கசக்கி விட்டணும். 2 கொட்டையை கசக்கி விட்டு ரணவழி எடுத்துக்கணும். பாவத்தை செஞ்சது இந்த புரோக்கர் இட புரோக்கர். எத்தனை புரோக்கர் கண்டார ஓலிமை இருறா இந்த பின்னாடியிலேருந்தே போகுது புரோக்கர் ஏகப்பட்டது. எதுக்கு புரோக்கர்? எல்லா புரோக்கர் வச்சுருக்கான். கூட்டு விடுற புரோக்கர் இருக்கான். ஆடு மாடு கோழி பறவைகளை புரோக்கராக இருந்தால் அப்புறம் பிள்ளைகளும் கூட்டு தானே விடுவான். கண்டார ஓலிமை கலாணி பேய முக்கால் சத்தியம் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். பொண்டாட்டி பிள்ளைக்கு பேரம்பேத்தி வரைக்கும் சேர்த்து வச்சு ஓடுறான் அந்த பேப்பர். பிறகு நக்கு தான் கடைக்காட்டில் விட்டு அப்படி நக்கிட்டு மல்லாக்க வந்து வீட்டில் படுத்து போகிற காலையில் எழுந்திரிச்சு ஓடுவான். இது யார் பாப்பா? எதுக்கு அதிகாரி போட்டிருக்கு? நீ ஓட்டு பாரு, நாங்கள் பார்க்கோம், நாங்கள் அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிக்கான். ஓட்டு முத்திரை போட்டிருக்காங்களப்பா. ஓட்டு முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா இவனுக்கு கணக்கு.